அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மைன். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான நோக்கத்தை வைத்து பயணம் செய்யக்கூடியவர்கள். அந்த நோக்கத்தினுடைய இறுதி முடிவு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்த சுவனத்தை பெற்றுக்கொள்வதும் தான். இது மனிதனுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். செயல்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் நலவு என்று நினைத்து கொண்டும் தவறு செய்யக்கூடிய நேரங்கள் உருவாகும். அதில் பழக்கம் இல்லாதவர்களுக்கு, யார் தக்வாவில் பேணுதல்ல இரவு பகல் 24 மணித்தியாலங்கள்லையும் பழக்கமுடையவர்களாக இருப்பாங்களோ அவர்களுடைய நலவுகள் உண்மையிலே நலவுகளாக அமையும். யாருக்கு அந்த பழக்கம் இல்லையோ அவர்கள் நலவுக்குள்ளேயும் பிரச்சனைகளை போட்டுக்கொள்ள ஆரம்பித்துடுவார்கள். இதனால தான் சில நல்ல சந்தர்ப்பங்களில் அதிகமான சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுறது எங்களுக்கு பார்க்கலும். நோன்பு காலங்கள், புனிதமான இடங்கள், பாக்கியமான நேரங்கள், பாக்கியமான சந்தர்ப்பங்கள் என்றது கூட சில மனிதர்கள் மறந்து விடுவார்கள். நல்ல முறையில் சில விடயங்கள் நடைபெற்று கொண்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் மனமுறிவு ஏற்படும். இதனால் அஹ்லாக்கில் குறைந்தவர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள், அஹ்லாக்குள்ளவர்கள் அதனை சகித்து கொள்வார்கள். இந்த இடத்துல எனக்கு தீங்கு நடக்குது என்றாலும் இதை கொண்டு பிரதிபலிப்பு அடையக்கூடாது, இதனால் பெரிய சமூக சீர்கேடு உண்டாகும், இதனால் குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டாகும் என்று அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் விழிப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே நாள மறுமையிலும் வெற்றி அடையக்கூடியவர்கள். இவர்களுக்குத்தான் அஹ்லாக் என்ற பண்பு இருக்குது என்று சொல்லப்படுது. இந்த அஹ்லாக் என்ற பண்பு எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கியாத் என்ற அனைத்திலையும் வைத்திருக்கிறான். இப்போ நாங்கள் முஆமலாத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எப்படி அஹ்லாக்கை நாங்கள் கணிப்பீடு செய்கிறது. முஆமலாத் என்றால் எங்களுக்கு தெரியும், கொடுக்கல் வாங்கல். இதில் அஹ்லாக்கை கணிப்பீடு செய்கிறது எப்படி? அவை அந்த நேரத்தின் பொழுது நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, மூடி மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லி கொடுக்கல் வாங்கல் செய்யணும், வியாபாரம் செய்யணும், எங்களுக்கு ஹலாலான முறையில் பணம் சேரணும், எங்களுடைய தேவைகள் அதனூடாக ஹலாலான முறையில் நிறைவேறணும். இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷஅபுல் ஈமான் என்ற கிதாபுல கொண்டு வராங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறாங்க. மன் தலபத் துன்யா ஹலாலன், ஒருத்தர் துனியாவை சம்பாதிக்கிறாரு ஹலாலான முறையில், இதுக்குள்ள அவர் அஹ்லாக்க பேன்றாரு. அந்த சம்பாதத்தின் மூலமாக இவருடைய இபாதத், இவருடைய ஈமான் அனைத்தும் அங்கே உள்ளடக்கப்படுது. அந்த நேரம் அவருடைய நியத்தை வைத்துத்தான் அது இபாதத்தாக மாறுது, ஈமானாக மாறுது. அதே நேரம் நல்ல முஆஷராத் என்ற நடைமுறையாகவும் மாறிவிடுது, கொடுக்கல் வாங்கல் சீராக அமைது, அத்துடனே அவருடைய பண்புகளும் அதில் நிறைவு பெறுது. சொன்னாங்க, ஒருத்தர் துனியாவை தேடுறார், மன் தலபத் துன்யா ஹலாலன், ஹலாலாக தேடுறார். ஹலாலாக தேடும் பொழுது அங்கே முழு அஹ்லாக்கும் வந்து விடுது. ஏனெனில் அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுறார், ஒரு நல்ல தன்மையோட அந்த கொடுக்கல் வாங்கலை செய்கிறார். இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி, ரெண்டாவது அவருடைய பண்பை அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலின் ஊடாக எப்படி சீர்படுத்துகிறான் என்றால், அவர் யாசகம் கேட்பதனை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த கொடுக்கல் வாங்கல்ல அவருடைய அஹ்லாக் சமையக்கூடிய விதத்தை
ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆக பெரிய நற்குணம் தான் மக்களிடத்தில் இருந்து தேவையற்று இருக்கிறது. இதனால் நீங்கள் ஹலாலான முறையில் தேடணும். இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலத்தி, மற்றவர்களிடத்தில் கையேந்துவதில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அவர் எதற்காக முயற்சி செய்கிறார்? தன்னுடைய குடும்பத்தையும் பண்புகள் உள்ளவர்களாக ஆக்க வேணும். நானும் குடும்பத்துக்கு கவனிக்க வேணும். வஸஅன் அலா அஹ்லிஹி, குடும்பத்துக்காக வேண்டி அவர் முயற்சி செய்கிறார், அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்காக. எனவே குடும்பத்துக்கு செலவழிக்கிறது இந்த கொடுக்கல் வாங்கலின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நற்குணம். அடுத்தது வத்தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டார்களோட ஒரு இரக்க மனப்பான்மையை, ஒரு அந்யோன்யமான அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்படி என்றால் இங்கேயும் கொடுக்கல் வாங்கலின் ஊடாக அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹ் அஹ்லாக்கை சித்தரிக்கின்றார்கள். அந்த அஹ்லாக் எந்த அளவுக்கு உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஊடாக உங்களுடைய அண்டை வீட்டார்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும். ஏனெனில் அண்டை வீட்டாருக்கும் மேல் மிச்சமான ஏதாவது செலவு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான அஹ்லாக்குடையவர்கள். இந்த 3 தன்மைகளை யார் தன்னிடத்தில் வரவழைத்து கொள்வார்களோ, ஹலாலான முறையில் அவர் தேடுறாரு. இரண்டாவது, யாசம் கேட்பதை விட்டும் தன்னை தடுத்து கொள்வதற்காக தேடுகிறாரு. அடுத்து வஸஅன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கிறதுக்காக அவர்களுக்காக வேண்டி உழைக்கிறார். வத்தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டார்களோட ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளும் நியத்துடன் அவர் சம்பாதிக்கிறார். நியத்தை எந்த முறையில் கொடுக்கல் வாங்கலில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், சம்பாதிக்கும் பொழுது என்ன நியத்து அவருக்கு வர வேண்டும் என்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த நியத்து இல்லாமல் சிலவங்க சம்பாதிக்கிறாங்க. இது இந்த அஹ்லாக்கை எங்களிடத்தில் உண்டாக்க மாட்டாது. மேலே சொன்ன கடமைப்பாடுகளையும் எங்களிடத்திலிருந்து நிறைவேற்ற மாட்டாது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படுது, இந்த நீயத்துகளோட யார் சம்பாதிக்கிறாரோ லக்கி அல்லாஹ் தாலா யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள் அன்று அவர் அல்லாவை சந்திப்பார். வவஜுஹு மிஸ்லுல் கமரி லைலத்தல் பத்ரி, அவருடைய முகம் 15ஆம் இரவு சந்திரனை போல பிரகாசித்து கொண்டிருக்கும். அந்த நிலைமையில் அவர் அல்லாவை சந்திப்பார். மேலும் வமன் தலபத் துன்யா ஹலாலன், இன்னும் ஒருவர் துனியாவை ஹலாலாகத்தான் தேடுறார். என்றாலும் மேலே சொன்ன நீயத்தில் அவருடைய நீயத்துகள் பிழையாகிறது. முக்காசிரன், அவர் தேடுறது வெறுமனே பொருளை அதிகரித்து கொள்றதுக்கு. முஃபாஹிரன், மேலும் பெருமையை அடிக்கிறதுக்கு, மற்றவர்களோட நானும் செல்வந்தன் என்று பெருமை அடிக்கிறதுக்கு. முராஇயன், அடுத்து காண்பிக்கிறதுக்காக வேண்டி, மற்றவர்களுக்கு நானும் ஒரு செல்வந்தன் தான், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய விடயங்களை வைத்து நாங்கள் இப்படியெல்லாம் அனுபவிக்கின்றோம் என்று காட்டுறதுக்காக வேண்டி அவர் சம்பாதிக்கிறார். லக்கி அல்லாஹ் தாலா வஹு அலைஹி கல்பான், அவர் அல்லாவை கியாமத்து நாள் அன்று சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கோபமுடையவனாக இருப்பான். என்னை பாருங்க, இந்த கொடுக்கல் வாங்கலுக்குள்ளேயும் அஹ்லாக்கத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏனெனில் அஹ்லாக் என்ற நல்ல குணங்கள் தான் நாளை மறுமையில் மீசானில் கனமுடையதாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா விடயத்திலையும் அஹ்லாக்கோடு நடந்து கொள்றதுக்கு தௌஃபீக் செய்வானா. சரி, சூரா யூசுஃபில் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு எப்படி நனவானது என்கிறத நாங்கள் அவதானித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு இந்த முறையில் பல விடயங்களை கற்றுக் கொடுக்கிறான். கனவு என்கிறது ஒரு கைபியத்தான மறைவான விஷயம். அந்த கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹ் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
ரொம்ப துல்லியமான முறையில் கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து இல்மை கொடுப்பான். அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய இல்முக்கு இல்முல் வஹ்பி, இல்முல் லதுனி என்று சொல்லப்படும். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்மை தேடுவார்கள், அதற்கு இல்முல் கஸ்பி என்று சொல்லப்படும். ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு மாபெரும் அறிவாளி. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி அல்ல. எனவே அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொரிந்து கொள்வானாக என்றும் எங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் வசித்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜுலைஹா, நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இவங்களுக்கும் எங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்ல முடியும். அல்லாஹ் அவர்களை பொரிந்து கொள்வானாக என்ற அந்த துவா விண்ணியத்துடன். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பெரும் அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான். அவர்களுடைய பேரில் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் லுக்மான் இறக்கியிருக்கின்றான். நான் 4000 நபிமார்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறேன். நான் 4000 நபிமார்களுக்கு ஹிதுமத் செஞ்சிருக்கிறேன். அவர்களில் இருந்து 7 விஷயங்களை நான் படித்து கொண்டேன். 4000 நபிமார்களுக்கு ஹிதுமத் செஞ்சு அவங்க அதிகமான விடயங்களை கற்றுக்கொண்டாங்க. என்றாலும் அவங்க இங்கே குறிப்பிட்டு சில 7 விடயங்களை சொல்லுறாங்க. ஒன்று, தொழுகையில் நீங்கள் இருந்தால் உங்களோட இதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் நபிமார்களிடத்திலிருந்து படித்த விஷயத்தில் முதலாவது சொல்கிறாரு, நீங்கள் தொழுகையில் இருந்தால் உங்களுடைய இதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த தொழுகையில் தான் இதயம் பறிக்கப்படுறது. தொழுகையில் எங்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படும். தொழுகை எங்களுடைய அஹ்லாக்க சமைக்கக்கூடியது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். தொழுகை மானக்கேடான பாவகரமான விடயங்களை தடுக்கும். யார் தொழுது தன்னிடத்தில் இருந்து மோசமான குணங்களை நீக்கிக் கொள்ளவில்லையோ அவர் தொழவே இல்லை. இதனால் தொழுகையில் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து கொள்றதுங்கிறது பழக்கப்பட்டவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு ரொம்ப சிரமம். அவங்க ஆக முக்கியமான விடயங்களில் முதலாவது சொல்லக்கூடியது தான், தொழுகையில் இருந்தால் நீ உன்னுடைய இதயத்தை பாதுகாத்துக்கொள். ரெண்டாவது, அந்நியவர்களுடைய, அதாவது இரத்த சொந்தம் அல்லாத அஜ்னபியத்தானவர்களுடைய வீட்டில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கண்கள் அதனுடைய மோசடி ரொம்ப பயங்கரமானது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். அல்லாஹ் கண்களுடைய மோசடியையும் உள்ளங்கள் மறைக்கக்கூடியதனையும் அறிகிறான். எனவே கண்கள் பார்க்கும், இதயத்தில் சிந்தனைகளை உருவாக்கும். அது அவருக்குள்ளே இருக்கும். பார்ப்பவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள் இவருடைய சிந்தனைகள் எல்லாம் சீரானது என்று. என்றாலும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை பார்க்குறான். இதனால் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ், நான் ஹாயினத்துல் அயுன் இன்னும் வமா துஃபிஸ் சுதூர், கண்களுடைய மோசடியும் உள்ளத்தில் மறைக்கக்கூடிய விஷயங்களான மோசமான விஷயங்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதனால் நபிமார்கள் 4000 பேரிடத்தில் இருந்து படித்த இவர்கள் சொல்லுகிறார்கள், நீ அந்நியவர்களுடைய வீட்டில் இருந்தால் உன்னுடைய கண்களை பாதுகாத்துக்கொள். மூன்றாவது, மனிதர்களோட நீ இருந்தால் உன்னுடைய நாவை பேணிக்கொள். நாவு ரொம்ப பயங்கரமானது. இபாதத் 1000 பங்குகளை கொண்டதாக இருந்தால் அதில் 99 பங்கு நாவை அடக்கி வைப்பதில் தான் இருக்குது. ஒரே ஒரு பங்கு தான் செயலில் இருக்குது என்ற அளவுக்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதும் அஞ்சாவதும்
2 நாங்கள் நினச்சி கொள்ளணும், 6வதும் 7வதும் 2 நாங்கள் மறந்து விடணும். அதாவது அல்லாஹ் தாலா எங்களுக்கு மௌத்தை தருவான். ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டி வரும். அந்த மௌத்தை எப்பவும் நினைத்து கொண்டே இருக்கணும். அடுத்து 5வது, பிறருக்கு நாங்கள் செஞ்ச உதவியை மறந்துடணும். பிறர் எங்களுக்கு தீங்கு செஞ்சதையும் நாங்கள் மறந்துடணும். பிறருக்கு நாங்கள் செஞ்ச உதவியை மறந்துடணும். அத்துடனே பிறர் எங்களுக்கு செஞ்ச தீங்கையும் நாங்கள் மறந்துவிடணும். இந்த வகையில் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறிவு, ஆற்றல் ஒரு நியாமத்தாக கருதி அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுடைய கையை பிடிச்சு கொண்டு அவனுடைய ஹஸானாவில், கருவூலத்தில் இருந்த பெரும் பெரும் காகிதங்கள், அதே மாதிரி கடிதங்கள், அவங்க சேமித்து வைத்திருந்த தங்கம், ஆபரணங்கள், உடைகள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த களஞ்சியத்தை சுற்றி காண்பித்தாங்க. கடிதங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கிடங்குக்கு போன நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மகனே, உன்னிடத்தில் நீ இவ்வளவு கடிதங்களை வைத்து கொண்டு 8 மஸ்ஜிதுக்கு அப்பால் உள்ள எனக்கு கடிதம் எழுதலையே என்று சொன்னாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டாம் என்று எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டார். அவங்களிடத்தில் நீங்கள் கேட்கலையா? யாக்கூபே, உங்களுக்கு யூசுஃப் எந்த இடத்துல இருக்கிறார் என்ற தகவலை தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி எனக்கு கட்டளைப்பட்டது. அவரை ஓனாய் திண்டுவிடும் என்று சொல்லி நீங்கள் பயப்பட்டீங்க. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பயப்படாமல் இவர் ஓநாயை பயப்பட்டார். அதனால் தான் இவ்வளவு சமீபத்தில் இருந்தும் கூட அவரை இவ்வளவு காலம் உங்களுக்கு மறைத்து வைத்தோம் என்கிறத, இது அல்லாஹ்வுடைய நியதி என்கிறத ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிவிச்சாங்க. உலகத்தில் முத கடிதம் உபயோகம் செஞ்சது ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஹஸரத் ஜுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இப்ராஹிம், மீஷா என்ற 2 ஆம்புல பிள்ளைகளும் ரஹ்மா என்ற ஒரு பொம்புல பிள்ளையும் கிடைத்தது. இந்த ரஹ்மா என்கிறவங்க தான் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 ஆண் குழந்தைகளில் இப்ராஹிம் என்ற அந்த ஆம்புல பிள்ளைக்கு நூன் என்ற ஒரு மகன் கிடைச்சார். இந்த நூனுக்கு யூஷா என்பவர் பிறந்தார். இந்த யூஷா தான் சாஹிபு மூசா என்று சொல்லப்படும். அதாவது பயணத்தில் ஹஸரத் ஹிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க செல்லும் பயணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டி சென்றாங்க. அதை நாங்கள் ஏற்கனவே தஃப்சீர் சூரா கஹ்ஃப் ஓதுற நேரத்தில் படித்தோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாளிகைக்கு ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த நேரம் மக்கள், அதாவது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அப்பா பாட்டனாரை பார்க்க வந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால் நின்றாங்க. அவங்கள பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்கள முத்தமிட்டாங்க. ஜுலைஹாவோட யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவங்க தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் கூறினாங்க. இந்த குழந்தைகள் ஜுலைஹாவுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் என்றதனை தெரிவித்தாங்க. பொறவு ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மருமகளை அழைச்சாங்க. ஜுலைஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து அவங்களுடைய 2 கைகளையும் பிடிச்சி முத்தமிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, மாமா, எங்களோடையே நீங்கள் தங்கி இருக்க வேணும், எங்களோடையே நீங்கள் வாழணும். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு இணங்கல்ல, உங்களோட இந்த அலங்காரங்களை நான் பொருந்து கொள்ள மாட்டேன், எனக்கு மூங்கிலினால் ஒரு குடிசையை ஏற்படுத்தி தாங்க, நான் இங்கே இருக்கவும் மாட்டேன், மிஸ்ரில் வாழவும் மாட்டேன், என்னுடைய ஊர் கன்ஆனில் நான் இருந்தது போல இருந்து கொள்கிறேன். அவங்க விரும்பிய போல ஒரு ஓலை குடிசையை அவங்களுக்காக வேண்டி மூங்கிலினால் கட்டப்பட்டுச்சு.
அதில் தான் அவங்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடும் அப்படித்தான். பேரிச்சங்கட்டைகளால் ஓலைகளால் தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. மண்ணால் தான் அது பூசப்பட்டு இருந்துச்சு. சில வீடுகள் கல்லால் சுவர் எழுப்பப்பட்டு இருந்துச்சு. என்றாலும் முகடுகள் பேரிச்சங்கட்டைனாலே இருந்து வந்த என்று சில தஃப்சீர்களில் இதனுடைய விளக்கங்களை அவங்களுடைய வீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஹஸரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் வாலிபனாக இருந்த காலத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலத்தில் உம்மஹாத்துல் மூமின்களுடைய வீடுகளை நான் போயிட்டு பார்த்திருக்கிறேன். என்ற கையால் அவைகளுடைய முகடுகளை கூரைகளை நான் தொடுவேன். உம்மஹாத்துல் மூமின்கள் மௌத்தா போனதுக்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த வீடுகளை இடித்து மஸ்ஜித் நபவியோட சேர்த்துட்டாங்க. அந்த வீடுகளை இடித்த நாளில் மக்கள் அழுததை போல வேறு எந்த நாட்கள்லையும் அழுததை நான் பார்த்ததில்லை என்றும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அந்த வீடுகள் இடிக்கப்படாமல் அப்படியே விட்டு வைக்கப்பட்டிருந்தால் அவைகளை பார்த்து மனிதர்கள் அவங்களுடைய வீடுகளையும் சிறிதாக சுருக்கமாக ஆக்கி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு பொருந்தி கொண்டதை மனிதர்களும் பொருந்தி கொள்வாங்க என்றெல்லாம் அவங்க கூறியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல இருந்துச்சு. அப்படி இருந்தும் மனிதர்கள் அவங்க ஆடம்பரத்தில் மூழ்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரத்தை உண்டு பண்ணி கொள்ளக்கூடாது, அவங்க அடக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியை காட்டி அடக்கமாக வாழ்ந்துட்டு போனாங்க. ஏனெனில் ஹதீஸ் சொல்லப்படுது, இன்ன ஷர்ரமா தஹப ஃபீஹி மாலுல் மர்இல் முஸ்லிமி அல் புன்யான். ஒரு முஸ்லிம் மனிதனுடைய பொருளில் அவன் செலவழிக்கக்கூடியதில் ஆகும் தீங்கானது கட்டிடத்துக்கு செலவழிக்கிறது தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறான். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பற்றி எங்களுக்கு தெரியும். அப்பாசியா ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு ஆட்சியாளர் தான் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். அவங்க கட்டிய பெரிய மாளிகை, பெரும் பெரும் உயரமான சுவர்கள். இதை ஹஸ்ரத் பஹ்லூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்த்து சொன்னாங்க, ஹாரூனே, நீ மண்ணை ரொம்ப உயர்த்திக்கிறாய், மார்க்கத்தை தாழ்த்திருக்கிறாய், சுண்ணாம்பு காரையை நீ உயர்த்தி குரான் ஹதீஸை தாழ்த்தி விட்டாய் என்று சொல்லி அவங்க கண்டனம் தெரிவித்தாங்க. நீ இப்படி செய்தது உனது சொந்த பணத்திலாக இருந்தா நீ வீண் செலவு செஞ்சிட்டாய். அல்லாஹு தாலாவின் செலவு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் செலவு செய்கிறவங்களை பொருந்து கொள்வது இல்லை. அந்நியர்களுடைய பொருளில் இருந்து நீ செலவு செஞ்சிருந்தால், ஜனங்களுடைய பொருளில் இருந்து நீ செலவு செஞ்சிருந்தால் அக்கிரமம் செய்த அநியாயக்காரனாக நீ ஆகிடுவாய். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிக்கிறதில்லை என்று சொன்னார். அதன் பின்னால் 101வது ஆயத் தொடர்கிறது. ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்கி. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொல்லுறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியாமத்தை எடுத்து காட்டுறாங்க. என்னுடைய ரப்பே, நீ எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாய். ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்க், நீ ஆட்சியில் இருந்து எனக்கு தந்தாய். வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், மேலும் கனவுக்கு பயன் கூறுவதையும் நீ எனக்கு கற்றுத்தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ள், வானங்கள் பூமிகளை படைத்தவனே. அந்த வலியே ஃபித் துன்யா வல் ஆஹிரா, துனியாவிலும் ஆஹிராவிலையும் நீதான் என்னுடைய பொறுப்புதாரி, நீதான் என்னுடைய வலி. தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ் சாலிஹீன், என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கி சாலிஹீன்களோட நல்லோர்களோட சேர்த்து விடு என்று துவா கேட்குறான். இங்கே துவா கேட்கக்கூடிய முறை இந்த ஆயத்தில் கற்று கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த நிஅமத்தை அவனிடத்தில் சொல்லி காட்டணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு அனைத்து மீதும் ஆற்றலுடையவன். முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தை சொல்லி காட்டுறாங்க. ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்க்,
யா அல்லாஹ் நீ எனக்கு ஆட்சியை தந்தாய். வஅல்லம் மின் தஅவீலில் அஹாதீஸ், எனக்கு கனவுடைய விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் கற்றுத்தந்தாய் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை பாடுறாங்க. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமிகளை படைத்தவனே. அல்லாஹ்வுடைய வலிமையை சொற்றி காட்டி தன்னுடைய பலகீனத்தை சொல்லி காட்டி சொல்றாங்க, அந்த வலிஜி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, நீதான் துனியாவிலையும் ஆஹிராவிலையும் எனக்கு உதவி புரியக்கூடியவன், என்னுடைய வலி. தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு. வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லோர்களோட சேர்த்து விடு என்று சொல்கிறாங்க. ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 24 வருட காலங்கள் வாழ்ந்தாங்க. பிறகு ஷாம் நாட்டில் அவங்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களை அடக்கம் செய்ய சொல்லி வசியத் செஞ்சுருந்தாங்க. அந்த வசியத்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கிட்ட கட்டளைப்படி தேக்கு மரத்தால், டீக் மரத்தால் ஒரு பொட்டி செஞ்சு அதில் வைத்து சாம் தேசத்தில் ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கபிரிஸ்தான் பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அப்படி நல்லடக்கம் செஞ்சுட்டு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு வந்தாங்க. அதே நாளில் ஹஸரத் ஈஸ் என்பவரும் மௌத்தா போனார். இவர் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இரட்டை குழந்தையாக பிறந்தவங்க தான் இந்த ஈஸ் என்கிறவர். அதனால் 2 பேரையும் ஒரே கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அந்த நேரம் அந்த 2 பேருக்கும் வயது 137. 2 பேரும் ட்வின்ஸ். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவரோட சேர்ந்து பிறந்த ஈஸ் என்ற அந்த மனிதருக்கும் 137 வயது. 2 பேரும் ஒரே கபூரில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. வாப்பாவுடைய மரணத்துக்கு பின்னால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 23 வருட காலம் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய தொடர்புகள், அவங்களுடைய வேலைகள் எல்லாமே பூர்த்தியானதை அவங்க உணர்ந்தாங்க. இனி இவைகள் எல்லாம் நீங்கிவிடக்கூடியது, இந்த உலக பாக்கியம் நிரந்தரம் இல்லாதது என்ற உணர்ந்து அவங்களுக்கு மௌத்து வர வேணும் என்று சொல்லி அல்லா இடத்துல துவா செஞ்சாங்க. நபிமார்களில் இவருக்கு முந்தியும் இவருக்கு பிந்தியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முந்தியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகும் யாருமே மௌத்து வர வேணும் என்று சொல்லி துவா கேட்டது இல்லை. பனு இஸ்ராயில்களில் முதல் நபியும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். சிலவங்க கேள்வி கேட்பாங்க, பனு இஸ்ராயில் முதல் நபி யார்? அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஏனெனில் பனு இஸ்ராயில் நபிமார்களில் அவங்களுடைய பெயர் தானே எல்லாருக்கும் வாருது. என்றாலும் பனு இஸ்ராயில்களின் முதல் நபி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா மௌத்தா போனதின் பின்னால் அவங்கள கனவுல கண்டாங்க. யூசுஃபே, உன்னை சந்திப்பை நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்களிடத்தில் நீ அவசரமாக வந்துவிடு. இந்த கனவை கண்டு அடுத்த நாள் சகோதரர்களை அழைத்து அவங்களுக்கு வசியத் உபதேசங்களை செய்து யஹூதா என்ற சகோதரரை தனக்கு பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நியமித்தான். தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவங்களிடத்தில் சில விஷயங்களை ஒப்படைச்சாங்க. இந்த ஆயத்தில் இருக்கிறத போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ்வை தன்னுடைய வலி, எஜமான், தலைவர் என்றெல்லாம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே அந்த வலி என்பதற்கு காரியத்தை செய்து முடிப்பவர், எஜமான், தலைவன் என்ற பொருள் எல்லாம் இருக்குது. எனவே இந்த மௌத்துங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க. காரணம், அல் மௌத்து துஹ்ஃபத்துல் முஃமின், ஒரு மோமினுடைய ஆகப்பெரிய பரிசு தான் மௌத்துங்கிறது. மரணம் மோமினுக்கு காணிக்க என்பதாகும். ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. தொஹ்ஃபா என்றால் பரிசு, காணிக்க என்ற கருத்தில் அமைக்குது. இந்த உலகம் மோமினுக்கு ஒரு சிறைச்சாலை. நஃப்ஸுடைய நெருக்கடி அதை ஒழிக்கிறதுக்கு மோமின் பாடுபட்டு கொண்டே இருப்பார். அதுக்காக வேண்டிய ரியாலத் என்ற பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பார். ஷைத்தான் உடைய
தீங்குகளில் இருந்து மூமின் எப்பொழுதும் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பார். மௌத்து அவரை இந்த போராட்டத்தை விட்டு பாதுகாக்குது, அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. இதனால் மூமின் உடைய மௌத்து அவருக்கு ஒரு பரிசு காணிக்கையாக இருக்குது. சில அதிகாரிகளுடைய மௌத்து ஃபித்னா, அதிகாரிகளுடைய மௌத்து குழப்பம், ஃபித்னாவாக அமைது. உலமாக்களுடைய மௌத்து முசீபத், சமூகத்துக்கு அது முசீபத்தாக அமைது. செல்வந்தர்களுடைய மௌத்து சமூகத்துக்கு ஒரு சிரமம். ஃபுகராக்கள் என்ற ஏழைகளுடைய மரணம் ஒரு சுகம். அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறான். இதனால் மௌத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் அதை விரும்புகிறது இல்லை. மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு சொன்னாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விரும்புகிறாங்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கிறதுக்கு வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்கிறதுக்கு வெறுக்கிறார். இந்த நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாரும் மரணத்தை வெறுக்கிறோம். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த பதில் தான், நீங்கள் நினைக்கிறதை போல இல்லை, என்றாலும் மூமினுக்கு அல்லாஹ் தாலா அவனுடைய புறத்தில் இருந்து நற்செய்தி சொல்லுவான். அவருக்கு மரணம் ஒரு நற்செய்தியாக அமையும். அந்த நேரம் அவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புவார், அதிகம் பிரியப்படுவார். ஒரு ஃபாஜிர், ஒரு பாவி, பெரும் பாவி அல்லது ஒரு காஃபிர், அவனுக்கு மௌத்தை பற்றிய அந்த சந்தர்ப்பம் சம்பவம் வரக்கூடிய நேரத்தில், தீமையை எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குல் மவுத் வந்து அவனை சந்திக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறான் என்று சொன்னாங்க. இதனால் எப்போ மௌத்துடைய நன்மாராயம் எங்களுக்கு சொல்லப்படுதோ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த மௌத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆகணும். அல்லாஹ் தாலாவுடைய அன்பு என்கிறது ஒரு மூமினுக்கு அவனுடைய அருள் பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு அடையாளம். அவனுடைய வெறுப்பு என்கிறது அவனுடைய கிருபை விட்டும் அடியான தூரமாக்கிறது தான். காஃபிர் அல்லாஹ்வுடைய கிருபை விட்டும் தூரமாக இருக்கிறான், பாவியும் அல்லாஹ்வுடைய கிருபை விட்டும் தூரமாக இருக்கிறான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தவஃபனி முஸ்லிமன், ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கு என்று துவா செஞ்சாங்க. காரணம், அவருடைய சமூகத்தார், அவருக்கு பின்னால் வரக்கூடியவங்க அவரை பின்பற்றத்துக்கு காரணமாக அமைய வேண்டும் என்கிறது தான் அவங்களுடைய நீயத்து. ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கு என்று சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கனவை ஜுலைஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் சொன்னாங்க. அதாவது, என்னுடைய தந்தையை நான் கண்டேன், அவர்களுடன் வந்து சேருமாறு என்னை அழைக்கிறார், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போறேன் என்று சொல்லி அவர்களுடைய இரக்கமான மனைவி ஜுலைஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்தில் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க இந்த துவாவையும் செஞ்சாங்க. அதில் தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ் சாலிஹின், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி சாலிஹின்களோட சேரு என்று. இந்த கனவினுடைய விடயத்தை மனைவி கேள்விப்பட்டோனே, இனி எனக்கும் எனது கணவருக்கும் பிரிவினை ஏற்பட போகுது என்கிறத உணர்ந்து அவங்க அல்லாஹ் இடத்துல அழுது துவா செஞ்சாங்க என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லிக்கிறாங்க. ஜுலைஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னதாகவே வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த பிரிவால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதிகம் கவலை அடைஞ்சாங்க. பொறவு வேறு திருமணமும் செய்து கொள்ளல. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மௌத்து நெருங்கிய நேரம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் அவங்களுக்கு வசியத் செஞ்சாங்க, மனிதர்களுடைய காரியத்தை கவனித்துக்கோ என்று சொல்லியும் சொன்னாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தோட, அவங்களுடைய மக்களோட, சகோதரர்களோட மற்றுமுள்ள மூமின்களோட எகிப்தில் இருந்து வெளிக்கிளம்பி வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி நைல் நதி இரு பிரிவாக ஆக்கி ஃபுயூம் என்ற ஒரு இடத்துல ஒரு ஏரியை, அதாவது ஒரு குளம் மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை உண்டாக்கினாங்க. அந்த இடத்துல தான் பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய குடும்பத்தும் அவங்களுடைய சகோதரர்களும் தங்கியிருந்தாங்க.
அங்கே ஏராளமான மனிதர்களும் வந்து சேர்ந்தாங்க. 2 நகரங்கள் அங்கே உண்டாயிட்டது. இதனால் அதுக்கு ஹரமைன் என்று பேரும் வைக்கப்பட்டுச்சு. அங்கே ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாகும் வரைக்கும் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுடைய மௌத்துடைய நேரம் வந்த பொழுது அவங்களுடைய மூதாதையர்களோடு அவங்கள அடக்கம் செய்ய வேணும்னு சொல்லி வசியத்தும் செஞ்சாங்க. ஆனால் அந்த எகிப்தியர்கள் தடை செஞ்சு எகிப்திலேயே அவங்கள அடக்கம் செய்ய வேணும் என்று சொல்லி முடிவு செஞ்சாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எங்களோட அடக்கம் செய்யப்பட்டா நாடு செழிக்கும், வளர்ச்சி அடையும் என்கிறது அவங்களுடைய எண்ணம். இப்போ ஈஜிப்ட் நகரவாசிகள், நதிக்கு அப்பால் உள்ள கிராமவாசிகள் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துட்டு. இப்போ நல்லடக்கம் எந்த பக்கத்தில் செய்யணும் என்று தகராறு ஏற்பட்டுச்சு. சண்டையும் மூண்டுட்டு அந்த பஞ்சாயத்துக்காரர்கள் வந்தாங்க. சொன்னாங்க, ஒரு வருடம் ஆற்றுக்கு இக்கரையிலையும் இன்னும் அடுத்த வருடம் ஆற்றுக்கு அக்கறையிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றி வருடம் அடக்க வேணும்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்த முடிவுக்கு இப்போ முதல் வருஷத்தில் எகிப்து நகர அந்த கரையில் அடக்கப்பட்டுச்சு. அந்த வருடம் அந்த பக்கம் நல்ல செழிப்பாக இருந்துச்சு. அடுத்த கரையில் பஞ்சமாக இருந்துச்சு. மறு வருடம் அக்கறையில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அந்த நேரம் அக்கறை செழிப்பாக இருந்துச்சு. எகிப்து நகரம் அதனுடைய கரைப்பகுதி பஞ்சமாக மாறிட்டு. இதனால் 2 கட்சியினரும் கூடி பேசினாங்க. மர்மர் என்ற அலிங்குகள் இவைகளால் சலவை செய்யப்பட்டு ஒரு பெரிய முத்துமாய் ஒன்றை எடுத்து அதனுக்குள்ள ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜனாசா வச்சு அதுக்கு மேலால் ஒரு இரும்பு பெட்டிய கவசமாக மூடி நைல் நதி நடுவில் அடக்கம் செஞ்சாங்க. பிறகு 400 வருடங்களுக்கு பிறகு ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்தை விட்டு பனு இஸ்ராயல்களை அழைத்து சென்றாங்க. அதாவது ஃபிரௌனுடைய படையில் இருந்து தன்னுடைய கூட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் 400 வருடங்களுக்கு பிறகு அவங்க அந்த பனு இஸ்ராயல்களை அழைத்து கொண்டு போனாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஜனாசாவையும் நைல் நதியில் இருந்து அந்த பெரிய முத்தோடு இருந்த பொட்டியையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஷாம் தேசத்தில் அவங்களுடைய மூதாதையர்கள் ஏற்கனவே வசியத் செய்யப்பட்டு செஞ்சார் என்ன அவங்களோட அடக்கம் செய்வீங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. எனவே இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திகளை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூறுறான். அதைத்தான் 102வது ஆயத்தில் ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அது மின் அம்பாஇல் கைப் மறைவானவற்றின் செய்திகள். நூஹிஹி இலைக் உங்களுக்கு நாங்கள் அதனை வஹீன் மூலமாக அறிவித்து தருகிறோம். வமா குன்த லதைஹிம் இத் அஜ்மஉ அம்ரஹும் அந்த விடயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கவில்லை. அவர்கள் சதி செய்கிறவர்களாக இத் அஜ்மு அம்ரஹும் வஹும் யம்குரூன் அவங்க சதி செய்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்களோட காரியத்துக்கு அவங்க ஒன்று சேர்ந்த நேரத்தில் நீங்கள் அவங்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறித்து இந்த மறைவான செய்திகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்த நேரம் நபியை நீங்கள் அங்கே இருக்கல என்று சொல்கிறது இந்த குர்ஆனுடைய மொஜிசாவை எடுத்து காண்பிக்கிறதுக்காக வேண்டி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரிக்கிறதுக்கு சகோதரர்கள் செஞ்ச சதி, அதுக்காக வேண்டி அவங்க கூடி பேசின நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே இருக்க இல்லை என்கிறதும் இந்த ஆயத்துடைய கருத்து. இது ஒரு அல்லாவின் மூலமாக நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்தது வஹீனால் தான் என்கிறத இஸ்லாம் விரோதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தேகம் வராத பொருட்டு இதனை அறிவித்து கொடுத்தார். வமா அக்ஸரன் நாசி வலவ் ஹரஸ்த பி முஃமினீன்
நபியே, நீங்கள் பேராசை கொண்டாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இவங்கள் மூமின்களாக ஆக வேணும் என்று நீங்கள் பேராசை கொண்டாலும் கூட மனிதர்களில் அதிகமானவங்க விஸ்வாசம் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. வலவ் ஹரஸ்த, நீங்கள் பேராசை கொண்டாலும் பிமுஃமினீன் வமா அக்ஸர் அன்னாசி, மனிதர்கள் அதிகமானவங்க ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லி இந்த குறைஷ் காஃபிர்களுடைய விடயத்தில் யூதர்களுடைய சில கூட்டங்களின் விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களையும் கூறி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக ஆறுதல் அளிக்கிறான். எனவே ஆரம்ப காலத்தில் நபிமார்களும் பலவிதமான துன்பங்களை பற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர்கள் அதிகமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று தான் நபியே உங்களுடைய கூட்டத்தினரும் என்கிறதனையும் சொல்லி காட்டி வமா தஸ் அலுகும் அலைஹி மின் அஜர், நபியே நீங்க இவர்களுக்கு ஈமானை புகுத்தும் விடயத்தில் இவ்வளவு பிரயத்தினம் மேற்கொள்கிறீங்க, அதன் காரணமாக நீங்க அவர்களிடத்தில் எந்த விதமான கூலியும் கேட்கவில்லை. இன்ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன், நிச்சயமாக இந்த குர்ஆன் உலகத்தாருக்கு உபதேசம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆனை போதிக்கிறது, மறைவான செய்தியை அறிவிக்கிறது, இவைகளின் மூலமாக நபியை நீங்கள் எந்த விதமான கூலியையும் இந்த ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கல. இந்த குர்ஆன் முழு உலகத்துக்கும் ஒரு உபதேசமாக இருக்குது. இந்த மார்க்கர் பிரச்சாரம், உபதேசம், இதர நன்மையான காரியங்கள் இவைகளில் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்ய வேண்டும் என்கிறதும் இவற்றின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது என்றும் சில தஃப்சீர் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வகஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா மாரிதீன், நபியை நீங்கள் இந்த அளவுக்கு இவர்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறீங்க, அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இப்படியான மறைவான செய்திகளையும் அறிவித்து கொண்டிருக்கிறார். என்றாலும் வானங்களில் பூமிகளில் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது. வகஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமிகளில் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது. யமுர்ரூன அலைஹா, அவைகளை அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. வஹும் அன்ஹா முஅரிதூன், அப்படி பார்த்து கொண்டே அதனை புறக்கணிக்கிறாங்க என்று இந்த காஃபிர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய குஃபுர்ல உறுதியாக இருக்கிறார்கள் என்கிறதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறதோடு வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ், அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. இல்லாவஹும் முஷ்ரிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களாக, இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதனையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்.